ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் வரைக்கும் தகப்பன் எங்களை ஜீவனோடு வைத்த கிருபைக்காக நன்றி. இதுவரைக்கும் தகப்பனே எங்களை காத்து வழிநடத்தி தேவையான சகலத்தையும் கொடுத்து தகப்பனே காக்கின்ற தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய வசனங்களை நாங்கள் ஆராயப் போகிறோம். ஆராய்ந்து தகப்பனே அதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிடாதபடிக்கு இருதயத்திலே வைத்து ஆலோசித்து அதன்படி நடந்து அநேகருக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு செல்ல உதவி செய்யுங்க தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் தகப்பத் நாமே வசனத்தினாலே காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்தவ பெண்ணே, கிறிஸ்தவ பெண்ணை விழித்திடு. தலைப்பு என்னங்க? கிறிஸ்தவ பெண்ணை விழித்திடு. விழித்திடுன்னா 24 மணி நேரமும் கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கிறதா? விழிப்பா இருக்கிறதா? என்னங்க, நம்ம கவர்மெண்ட் சில டைமில் நமக்கு விழிப்புணர்வு முகாம்னு ஒன்று நடத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? விழிப்புணர்வு முகாம். அந்த முகாமில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு கொள்ளை நோயோ அல்லது ஏதாவது ஒரு பேரிடரோ வரும்பொழுது அந்த பேரிடரையும் சரி அந்த கொள்ளை நோயையும் சரி எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் எதிர்த்து நிற்கணும், எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா சில விழிப்புணர்வு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ விழிப்புணர்வு, விழிப்பாக இருப்பது என்றால் கவனமாக இருப்பது, எச்சரிக்கையோடு இருப்பது, அது அர்த்தம். சரி, கிறிஸ்தவ பெண்ணை விழித்திடு அப்படின்னா அப்போ கிறிஸ்தவ பெண்களும் கூட கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, கவனிக்க வேண்டிய, ஏன்பா கீன்னு சவுண்ட் வருது? ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, கவனிக்க வேண்டிய, விழிப்படைய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு தான் நம்ம இந்த பாடத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு உலகத்தில் பெண்களுடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி அடக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படி சொல்லி பெண்களை வெளியே விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ரைட்? அடுப்படியிலே இருக்கணும். அவங்க பேசக்கூட கூடாது, வெளியே கூட புருஷ எதிரில் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகமாக ஒரு காலத்தில் பெண்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு நாட்கள் கூட இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை மாறி உலகத்தில் உள்ள பெண்கள் அநேக விஷயங்கள், அநேக துறைகளில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து நாங்களும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, பெண்கள் வெளியே வருகின்ற. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, நல்ல விஷயங்களுக்காக வெளியே வந்தவர்களை விட கெட்ட விஷயங்களிலே அதிகமாக இன்றைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க, தலையிட்டு கொண்டு அநேக விஷயங்களை போயிட்டுருக்குறாங்க, ரைட்? அவங்க விஷயம் நமக்கு தேவையில்லை, விட்டலாம், நமக்கு அதுக்கு வரலாம். கிறிஸ்தவ பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது? கிறிஸ்தவ பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு சபைகளில் கிறிஸ்தவ பெண்கள் எப்படி ஒரு காலத்தில் உலகத்தில் பெண்கள் அடக்கப்பட்டார்களோ இல்லையாங்க, பேசக்கூடாது,
வரக்கூடாது அப்படின்னு அடக்கப்பட்டாங்களோ, இன்றைய வரைக்கும் கூட சபைகளிலே பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள், வசனத்தை போதிக்கின்ற காரியத்திலே, சபை நடத்துகின்ற காரியத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கேட்டால், ஒரு 100% எத்தனை சதவீதம் போடுற மாதிரி இருக்கும்? உங்களுக்கே விட்டுடுறேன். எத்தனை சதவீதம் போடுவீங்க? எத்தனை சதவீதமா? பெண்கள் இந்த ஊழிய பாதையிலே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற விஷயத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட இடத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறாங்க? என்னங்க, எப்படி இருக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? எனக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு கேக்குதா? கரெக்டா கேக்குதா? அப்போ பெண்கள் என்ன பண்றது இல்லைன்னா முன்னுக்கு வருவதில்லை. அதற்கு போதகர்களே, ஒரு சில போதகர்கள், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில போதகர்கள் பெண்கள் சபையில் பேசக்கூடாது, அவர்கள் ஆண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது, அவர்கள் அப்படியாக செய்யக்கூடாது, அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொன்னால் பரவாயில்ல. எங்களுக்கு பிடிக்கலங்க அவங்க உபதேசம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிள் அப்படியாக சொல்லுகிறது, பெண்கள் போதிக்கக்கூடாது, உபதேசிக்கக்கூடாது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது என்று பைபிள் போதிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இங்கேதான் பிரச்சனை. பைபிள் சொல்லுதா பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்று பைபிள் கூறுகிறதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு பைபிளில். அவங்க சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க, இப்படியாக பைபிளில் இருக்குது, அதனால் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது என்று பைபிளில் ஒரு வசனத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். என்ன அந்த வசனம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 14 அதிகாரம் 34 வசனம். எல்லாரும் எடுத்தீங்களா? கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 14 அதிகாரம் 34 வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசக்கூடாது. பைபிள்ல இருக்கா? சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். யார் சொன்னதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, உங்கள் சபைகளில் பெண்கள் பேசக்கூடாது. இன்னும் என்ன சொன்னார் பாருங்க, பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு கிடையாது. அவங்க பேசக்கூடாது, சபைகளில் அவங்க பேசக்கூடாது, உத்தரவு இல்லை அவங்களுக்கு. அவர்கள் இதோ இப்படியாக அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வேதமும் கூட அப்படிதான் சொல்லுது. வேதமும் என்றால் இந்த 66 புத்தகங்களும் பழைய ஏற்பாடும் கூட அப்படியே சொல்லுகிறது என்று சொல்லுறாருங்க பவுல். இப்ப சொல்லுங்க, பவுல் சொல்லிட்டாரு, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசக்கூடாது. கரெக்டா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பேசக்கூடாதா? பேசலாமா பேசக்கூடாது? இப்போ பைபிள் படிச்சிட்டீங்க, இப்போ சொல்லுங்க, சபைகளில் ஸ்திரீகள் பேசலாமா பேசக்கூடாதா? சத்தமா? பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கேட்குது, பேசலான்னு கொஞ்சம் கேட்குது. பார்க்கலாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொன்னார் பவுல் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? பவுல் ஏன் இப்படி சொன்னார்? ஏன் பெண்களை பேச வேண்டாம் என்று சொன்னார்? அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுவும் வேதமும் கூட அப்படியே சொல்லுகிறது என்று சொல்லுகிறாரு. என்ன அந்த விஷயம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சிக்குள்ள போகலாம். சரி, கிறிஸ்தவ பெண்கள் ஏன் இப்படியாக அடங்கி இருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட வசனங்களை காட்டி பெண்களை அப்படியே எப்படி முன்னொரு காலத்தில் பெண்களை வீட்டில் அடக்கி வைத்தார்களோ,
இப்படிப்பட்ட வார்த்தைகளை காட்டி கிறிஸ்தவ பெண்களையும் கூட முன்னேற விடாமல் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அப்படியே அமர்ந்துருங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு காட்டி அவங்கள அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. இதை படித்த உடனே நமக்கு என்ன தோணுது? ஆமாம், பேசக்கூடாது போல இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? இதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்றதில்ல. பைபிள் ஆராய்ச்சி என்பது இல்லை, வெறும் வேலோட்டமான அந்த வார்த்தைகளை மட்டுமே பார்த்தார்களே தவிர அங்கே பவுல் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார் என்று என்ன செய்யல, ஆலோசிக்கவில்லை. நம்ம ஆலோசிக்கணும். தேவன் ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். மொத்தத்தில் இருவரும் தேவனுடைய பார்வையில் சமமானவர்களே. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பார்வையில். ஏன்னா தேவன் ஆதாமை மண்ணிலிருந்து செய்தார், சரீரத்தை எடுத்தார், ஜீவாத்மாவை ஊதினார். மொத்தத்தில் மண்ணிலிருந்து ஆதாமை எடுத்தார். அடுத்து ஏவாளை செய்யும்போது திரும்ப மண்ணுக்கே போனாரா அல்லது ஆதாமுக்குள்ளிருந்தே கொண்டு வந்தாரா? ஆதாமுக்குள்ளிருந்தே அவனுடைய விலா எலும்பிலிருந்தே பெண்ணை செய்தார். என்றால் சமம், இருவரும் எனக்கு சமமானவர்களே, இருவரும் எனக்கு தேவையானவர்களே. நான் லாஸ்டா ஒரு லெசன் சொன்னேன். என்ன லெசன் சொல்லுங்க? கடைசியா ஒரு லெசன் உங்களுக்கு நான் எடுத்தேன். என்ன பாடம் எடுத்தேன் சொல்லுங்க அம்மா? விவாகம் ஏன் கனமுள்ள? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே தெரியாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, வெரி குட், சூப்பர். விவாகம் ஏன் கனம் உள்ளது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் என்ன படித்தோம்? நம்ம தேவன் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கியதில் அவருடைய முன்குறித்த திட்டம் என்ன? அவருடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியின் மீது கொண்டு வர வேண்டும். பூமிக்கு கொண்டு வந்து அவர்களை என்ன செய்யணும்? தேவனுக்காக திரும்ப வளர்க்க வேண்டும். இதுவே தேவனுடைய முன்குறித்த திட்டம். அந்த முன்குறித்த திட்டத்தின்படி ஆதாம் உண்டாக்கப்பட்டார். அந்த முன்குறித்த திட்டத்தின்படி தான் ஏவாளும் கூட உண்டாக்கப்பட்டாள். என்னங்க, ஏவாளை உண்டாக்கும் போது தேவன் சொன்ன வார்த்தை என்ன? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணைனா என்னங்க அர்த்தம்? ஏற்ற துணை என்றால் என்ன அர்த்தங்க? இங்கிலீஷ்ல கம்பானியன் இருக்குங்க. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? கம்பானியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமானவளாக, அந்த பணிக்கு, தேவனுடைய பணிக்கு ஏற்றவளாக, உதவியாளராக உண்டாக்கப்பட்டவள் தான் ஸ்திரீ. என்னங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாதா, பேசக்கூடாது? என்னங்க, இந்த பைபிளை படித்து இந்த வார்த்தையை படிச்சுட்டு சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு படிச்சுட்டீங்கன்னா சபை பேச்சுனா என்னங்க? இப்போ நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, இங்கே வந்துட்டீங்க, சபையில் பேசக்கூடாது, இப்போ இங்கே வந்துட்டீங்க, எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அல்லேலூயான்றது பேச்சா இல்லையா? ஆமீன் பேச்சா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு அல்லேலூயாவும் சொல்லக்கூடாது, ஒரு ஆமீனும் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே கம்முன்னு என்ன செய்யணும்? அப்படியே சேரில் உட்காந்துருக்க வேண்டிய. இதுக்கு முதல்ல நம்ம சபைக்கு வரணுமா? ஒன்றுமே பேசாததுக்கு நம்ம சபைக்கு வரணுமாங்க? அடுத்த கேள்வி அதானங்க வருது. ஏன்னா அடுத்த வார்த்தை 35 வசனம் படிங்க. 35. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்க போய் கேட்கணுமாங்க? வீட்டுக்கு போய் உங்க கணவர்கிட்ட தான் நீங்க போய் என்ன செய்யணுமா? விசாரிக்க வேண்டும். அதனால் சபையில நீங்க பேசக்கூடாது, அது அயோக்கியம். ஐயோ, வீட்டில் புருஷங்கிட்ட கேட்கணும்னா எதுக்கு நாங்கள் சபைக்கு வரணும்? எங்கள் புருஷனை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? சபைக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் கரெக்டாக கேட்டுன்னு வந்து என்ன செய்யுங்க, எனக்கு வீட்டில் சொல்லி கொடுங்க, நான் வீட்டிலே இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லாமல் இல்லையா? இப்போ இந்த வார்த்தையை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுங்க?
ஆமா நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம், அவர் மட்டும் சபைக்கு போயிட்டு வரட்டும், அவர் வந்து நமக்கு என்ன செய்யட்டும், கற்றுக் கொடுக்கட்டும். கரெக்டா அது? ஏன் பவுல் இப்படி சொல்லிட்டாரு? தெரியணும் இல்லைங்க? தெரியணுமா இல்லையா? இவை அனைத்திற்குமே இந்த இந்த குளறுபடிகளுக்கு அனைத்திற்குமே காரணம் பைபிளை முறையாக கற்றுக்கொள்ளாததான் காரணம். பெண்களை ஏன் தேவன் உண்டாக்கினார் என்ற அந்த காரணம் புரியல நிறைய பேருக்கு, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. என்னங்க அவங்க என்ன செய்வாங்க, சபையில் வந்து என்ன செய்வாங்க, பாடல் பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, அதுக்கு மேலே ஏதாவது செய்வாங்களான்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஏதோ வேலைங்க, சின்ன சின்ன வேலைங்களை செய்வாங்க, அவ்வளோதான். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் எத்தனை பேராக இருப்பார்கள்? என்னங்க, கர்த்தருடைய வசனத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய இந்த ஸ்திரீகள் இந்த வசனங்களை பார்த்து போதகர்கள் கூட இப்படியாக உபதேசித்து ஒரு சில சபைகள் இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. ஸ்திரீங்க அவங்க பேச மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு வீட்டில் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறது வேஸ்ட். அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறது வேஸ்ட்டுங்க, ஏன்னா எங்கள் சபையில் என்ன பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க, பைபிள் அதானுங்க சொல்லுது அப்படின்னு ஒரு பெண்ணே சொல்கிறாங்க. அப்போ அவங்க மண்டையில் நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வார்த்தைகளை ஏற்றி வைத்திருக்கிறாங்க. காரணம், பைபிள் கல்வி அவர்களுக்கு புரியவில்லை. என்னங்க, உலகத்திலே கடினமான படிப்பு எது தெரியுமா? இப்போ நீங்கள் உலக கல்வியில் மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ படிப்புகள் இருக்குது. இப்போ அதில் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னால் எது சொல்லுவீங்க? எது சொல்லுவீங்க? மேக்ஸ். ஏன் மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு மற்ற பாடம் எல்லாமே வரும், எது மட்டும் தான் புரியாது? மேக்ஸ் மட்டும் தான் புரியாது. சில பேருக்கு கெமிஸ்ட்ரி, சில பேருக்கு ஃபிசிக்ஸு. கரெக்டாக? இப்போ அவங்களுக்கு புரியாததுனால அது அது தப்புன்னு ஆகிடுமா? அதை புரிந்து கொள்ள என்ன செய்யணும்? ட்ரை பண்ணுவாங்க. அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாடத்தில் எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? பாஸ் பண்ணிடணும். ஸோ உலக கல்வியை கற்பதற்கு எத்தனை மணி நேரம் செலவிடுகிறோம்? நாம் எத்தனை மணி நேரம் செலவிடுகிறோம்? காலையில் எத்தனை மணிக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம்? 8 மணி 9 மணிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். திரும்ப வீட்டுக்கு எப்போ வராங்க? 4 மணி 5 மணி. மொத்தத்தில் 8 9 மணி நேரங்கள் பள்ளியிலே செலவிடுகிறார்கள். அப்படி படித்தும் கூட அவர்களுக்கு என்ன புரியல? அவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் புரியலன்னு அடுத்து என்ன செய்கிறீங்க? டியூஷன் வைக்கிறீங்க, டியூஷனுக்கு அனுப்புறீங்க. அப்படி போயும் கூட சில பேர் என்ன ஆவாங்க? ஃபெயில் ஆவாங்க. ஃபெயில் ஆன உடனே அவனுக்கு அவமானம் தாங்காது. அவமானம் தாங்கலை அப்படின்னு உடனே அவன் என்ன செய்கிறான்? அடுத்து சூசைட் அட்டன் பண்ணுவான். கரெக்டா? என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் எழுதிய புத்தகங்கள் அவைகள் இல்லையா? ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் யாருமா எழுதுந்து? தேவனா? மனிதன் எழுதிய புத்தகங்கள். மனிதன் எழுதிய புத்தகங்களே மனிதனுக்கு என்ன செய்யல? புரியல. அதை கற்றுக்கொள்ள அவன் கஷ்டப்படுகிறான். எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்கிறாங்க? அதற்காக முயற்சி செய்கிறான் அதை கற்றுக்கிறதுக்கு. அப்படி இருக்க உங்கள் கைகளில் இருக்க 66 புத்தகங்கள், அது யார் எழுதியது? மனிதன் எழுதியதா? தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் அது. இது அவ்வளவு எளிதாக நமக்கு புரிந்து விடுமாங்க? புரியாதுங்க. இது அவ்வளவு எளிதாக நமக்கு புரியாது. உலக கல்வியை கற்றுக்கொள்ள 8 மணி நேரம் செலவழிக்கின்ற நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள உங்களுடைய அந்த ஒரு நாளில் எத்தனை மணி நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ அமைதியாக இருக்கு பாரு. அதனால்தான் தாவீது சொன்னார். என்ன சொன்னாருங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் என்னங்க
இந்த ஸ்கூல் படிப்பை படிக்க பகல் டைம் மட்டும்தான் போகிறாங்க இல்லையா? ஆனால் இந்த வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இரவும் பகலும் அதன் மீது தியானமாய் இருக்க வேண்டும். அத்தனை தியானமாய் இருந்தால் ஒழிய உங்களுக்கு இந்த வேதம் புரியாது. புரியாதுங்க. புரியாது. இந்த குளறுபடி ஏன் வந்து தெரியுமா? இந்த விஷயத்தை படிக்கும்போது நமக்கு ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது தெரியுமா? சத்திய வசனத்தை முதலாவது எப்படி படிக்க வேண்டும், எப்படியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுக்க வேண்டும். எங்க இருக்கு வசனம்? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. நிதானமாய், முதல்ல பைபிள் படிக்கும் போது நமக்கு என்ன வேணுங்க? நிதானம். நிதானம் இருக்குமா? டப்பன்னு அன்னைக்கு படிச்சு முடிக்கணும். அன்னைக்கு ஒரு அதிகாரமாவது படிச்சு முடிச்சிடணும். அப்படி அந்த நடுவில் வர 1008 தூக்கம் கோட்டு வாய் வரும். டக்குன்னு படிச்சு என்ன செஞ்சிருவீங்க? நிதானம் இருக்காது. நிதானமாய் அடுத்து பகுக்க வேண்டுமாம். நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டுமாம் வசனத்தை. இன்றைக்கு அப்படியாக பகுக்கக்கூடியவர்கள் இல்லை பைபிளில். பகுக்க வேண்டும். பகுப்பது என்றாலும் புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ இந்த உடலை எத்தனை பாகங்களாக பகுக்கலாம்? பகுக்கலாமா இல்லையா? பிரிச்சு. அப்படியாக வசனத்தையும் கூட ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்யணுங்க? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை 15 சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை சத்திய வசனத்தை பகுக்க வேண்டும். அந்த சத்திய வசனத்தை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளணுமா கிறிஸ்தவங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானா கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 'சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்' 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நாம் அனைவரும் எதை அடையணுங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிலேயே அனுபவசாலியாக மாற வேண்டும். நாம் இந்த பைபிளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறணுங்க? அனுபவசாலிகளாக. புரியணும்னா இப்போ நம்ம டிரைவர் ஆகணும். இப்போ நான் டிரைவர் ஆகணும், நான் என்ன செய்யணும்? நான் டிரைவர் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல டிரைவிங் கிளாஸு போகணும். அடுத்து அந்த டிரைவிங்கில் நான் என்ன செய்யணுங்க? நான் பழகணும். டிரைவிங்கில் பழகணும். நான் அப்படியாக பழகி அந்த அனுபவத்தை நன்றாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் நான் ஒரு கம்ப்ளீட் டிரைவர் ஆக முடியும். கரெக்டாக? அதே போல் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆகணும். என்ன செய்யணும்? கம்ப்யூட்டரை முதல்ல முறையாக கற்றுக்கொள்ளணும். அடுத்து அதிலோட நம்ம என்ன செய்யணுங்க? நல்லா அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நான் என்னவாக முடியுங்க? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆக முடியும். இப்போ பைபிள் கிட்ட வரலாம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது என்றால் சத்தியத்திலே அனுபவசாலிகளாக மாற வேண்டும். இப்போ நம்ம சின்ன வயசில் ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க.
சொல்லியிருக்கிறாங்க, எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1ஆம் வாய்ப்பாடுலேருந்து 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? தரவாக படிச்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீ சொல்லணும். சொல்லியிருக்காங்களா இல்லையா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணுமா? 12ஆம் வாய்ப்பாடு அவ்வளோ முக்கியம். அதுபோல் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் பைபிள் சொல்லணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன சொல்லணுங்க? பைபிளை சொல்லணும். சொல்ல முடியுமாங்க கிறிஸ்தவங்க இன்னைக்கு? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இப்பயும் கூட சில ஆசீர்வாத வசனங்களையே சொல்லுவார்கள். ஆசீர்வாத வசனங்கள் என்ன? அந்த ஆசீர்வாத வசனங்கள், போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வரகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், பயப்படாதா, நான் உனக்கு துணை. நல்ல வேலை இங்கே பாஸ்டர் வந்து அழகாக அந்த கற்பனைகளை உங்களுக்கு. பெரிய சபைகளில் சுற்றி சுற்றி என்னதான் இருக்கும்? ஒரே ஆசீர்வாத வசனம் தான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் இந்த மாதிரியான வார்த்தைகளை வரும். என்னங்க, சத்தியத்திலே அனுபவ அறிவு வேணுங்க. அந்த அனுபவ அறிவு இல்லாததினால்தான் இன்றைக்கு இத்தனை குளறுபடிகள். இப்படியாக வசனங்களை படிக்க தெரியாமல் படித்து சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லி கிறிஸ்தவ பெண்களை இப்படியாக அமர்ந்திருக்க வைக்கிறார்கள். பைபிளை மேலோட்டமாக படித்தால் புரியாதுங்க. நம்ம அனைவரும் என்னங்க மேலோட்டமாக எதையும் பார்த்தா தெரியாதுங்க. இப்போ டிவி பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? டிவி எல்லாரும் பார்த்துடலாம். இப்போ அந்த டிவிக்குள்ள என்னென்ன இருக்குன்ற விஷயம் யாருக்காவது தெரியுமா? தெரியுமாங்க? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. டிவி பார்த்தலாம் ஈஸியா, ஆனால் டிவிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியுமாங்க? அப்படிதான் நிறைய பேர் என்ன செய்யறோம், நாங்கள் பைபிளை வந்து நான் நிறைய முறை முடிச்சிட்டேங்க, பைபிளை வந்து நான் 4-5 வாட்டி படித்து முடிச்சிட்டேன். அவங்களாம் டிவி பார்த்த கதை படித்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அதிலே அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களா, அதில் உள்ள காரியங்களை தெரிந்து கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. படிப்பது வேறு, தியானிப்பது வேறு, மெடிடேஷன் பண்ணுறது வேறு. நம்மளை படிக்க சொன்னாரா, தியானமாக இருக்க சொன்னாரா? பைபிளில் தியானமாக இருக்க வேண்டும், தியானமாக இருக்க வேண்டும். ரைட், இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஏன் பைபிளில் பேசக்கூடாதுன்னு சொன்னார்? பெண்களை ஏன் பேசக்கூடாது சொன்னார்? வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று ஏன் சொன்னார்? வேதம் அப்படி தான் சொல்லுதா? வேதம் அப்படி தான் சொல்லுதா? பெண்களை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுதா? வேதம் என்ன சொல்லுது? ஏன் ஸ்திரீகளை குறித்து இப்படியாக சொன்னார்? வேதத்தில் உள்ள ஸ்திரீகள் எப்படியாக இருந்தார்கள் அப்படின்னு முதலாவது ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது ஸ்திரீகளை குறித்து? என்னங்க, ஒரு ஸ்திரீ, அது யாரோ அல்ல, ஆதி தாயாகிய ஏவாள். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், நல்ல பட்டம். ஆனால் ஏவாள் அம்மா என்ன செய்தாங்க? அவங்க என்னங்க, அவங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய நெகட்டிவ் பார்க்கலாமா? அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? வேதமும் அப்படியே சொல்லுகிறது. என்னவென்று சொல்லுகிறது? ஏவாள் என்ன செய்தாள் அப்படின்ட்டு நம்ம பைபிளில் போய் பார்க்கலாங்க. வசனம் மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமம், 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தேவன் ஏவாளை ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்காக உண்டாக்கி தேவனுடைய பிள்ளைகளை பெற்று தேவனுக்காக வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய மகா திட்டம் ஏவாள் மேல் இருந்தது.
ஆனால் ஏவாள் சர்ப்பம் வந்து சொன்ன உடனே நீங்க தேவர்களை போல ஆவீங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏவாள் என்ன சொல்லியிருக்கணுங்க? ஏவாள் என்னன்னு சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணுங்க? இல்லை இல்லை, தேவன் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என் புருஷனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நான் என்ன பண்ண மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன், அப்படி தானங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருச்சமா இருக்கு, அதை பார்க்கும் போதே அந்த அம்மாவுக்கு என்ன அது டெம்ட் ஆகுது, பறிச்சு சரி புசிச்சாங்க. அவங்களோட நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? அடுத்து என்ன செஞ்சாங்க? அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். சரி, புருஷனுக்கு கொடுக்கும்போது புருஷன் என்ன சொல்லியிருக்கணும்? புருஷன் என்னங்க சொல்லியிருக்கணும்? அடியே என்ன காரியம் பண்ணிட்ட, தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு, நீ புசிச்சதும் இல்லாம என்ன வேற சாப்பிட சொல்றியே, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு 2 தட்டு தட்டி இருக்கணும் இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணாருங்க? அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கோங்க? ப்ளீஸ் சாப்பிடுங்க, அந்த வார்த்தையில விழுந்திருப்பாரு. ப்ளீஸ் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அவருக்கு தேவனெல்லாம் அடுத்த பட்சம், நீ இல்லாம என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நீ இல்லாம உன்னோட அந்த உறவு இல்லாம என்னால் என்ன பண்ண முடியாது, தேவன் இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன், ஆனா நீ இல்லாம பொண்டாட்டி இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு கொடுத்த உடனே வாங்கி என்ன பண்ணிட்டாரு, புசித்து விட்டார். ஏவாள் என்ன பண்ணிருக்கணுங்க? ஏவாளை அவர் எப்படி வைத்திருக்கணும்? ஆதாம் என்ன செஞ்சிருக்கணுங்க? குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கடிவாளம் இருக்கும், இப்படி. அதாவது அந்த குதிரை என்ன செய்யக்கூடாது, அப்படி இப்படி பார்க்கக்கூடாது, நேராக என்ன செய்யணும், பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படியாக கண்களுக்கும் கால்களுக்கும் கடிவாளம் போட்டு தன் மனைவியை நடத்த வேண்டிய அவர் தன்னுடைய மனைவியின் பேச்சுக்கு செவி கொடுத்து தேவனுடைய திட்டத்தை அப்பொழுதே என்ன செய்தாருங்க? மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க. புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டியவள் புருஷனை தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தாள். செய்தாளா இல்லையா? சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னால் நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பார்த்துங்க லேடிஸ் எப்படிப்பட்டவங்களோ. உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பேச்சை பெண்கள் பேசலாமா? சபையில பெண்கள் பேசக்கூடாது என்றால் அர்த்தம் என்ன? இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, சபைகளில் பேசக்கூடாது, அது பொருள். பேசவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இதோ ஏவாள் அம்மா செய்த தவறு. அப்புறம் என்ன பண்ணாங்க? காயின் பிறந்தார். காயின் முதல் குமாரன் எப்படிப்பட்டவராக மாறினானுங்க? ஆதாம் ஏவாளின் முதற் பலனே கொலைக்காரனாக மாறினான் என்றால் காரணம் யாரு? தாய். தாய் இல்லையா? தாய் தான். ஒரு பிள்ளை தவறான வழியில நடக்குது, தவறான வழியை பேசுது, அது சரியில்லைன்னா அதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா தாய் தான். அது என்ன செய்யல? தேவனுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கல. அதனாலேயே காயின் என்னவாக மாறினார்? ஒரு கொலைக்காரனாக மாறினான். ஸோ பிள்ளைகளை பழக்க வேண்டும். எதில்? தேவனுடைய வார்த்தை. என்னங்க நம்ம என்னத்தில் பழப்போம்? கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பழக்க வைப்போம். அப்புறம் கெட்ட பேச்செல்லாம் பேச சொல்லி பழக்க வைப்போம் இல்லையா? அப்பாவை போட சொல்லு, அம்மாவை போடின்னு சொல்லு, சொல்லி பழக்க வைக்கிறோமா இல்லையா? நடக்குது இன்னைக்கு. அப்படி பழக்க வைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். சிறு குழந்தையிலிருந்தே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்பப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்.
எப்பவுமே சொல்லி கொடுக்கணும். உட்காரும்போது, நடக்கும்போது, படுக்கும்பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, இப்படி 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்வோங்க? ஸ்கூலுக்கு போ, டியூஷனுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, சிலம்பம் கிளாஸுக்கு போ, டான்ஸ் கிளாஸுக்கு போ. பைபிள் பைபிள் மட்டும் பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு. பைபிள் ஞானம் தேவையில்லையாங்க பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு உலக கல்வி பிள்ளைகளை என்னவாக மாற்றுகிறது தெரியுமா? மனித மிருகங்களாக மாற்றுகிறது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் யாருன்னு பார்த்தா படிச்சவன் தான். செயின் அறுத்துட்டு போறான், படிச்சவன். படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சவன் செயின் அறுத்துட்டு போறான் ரோட்ல. தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த உலக ஞானம் மனிதர்களை பைத்தியங்களாக மாற்றுகிறது, மனித மிருகங்களாக மாற்றுகிறது. அப்படியாக அந்த பைத்தியமான ஞானத்தை கற்றுக்கொள்ள நாம் என்னவாக போராடுகிறோம் பெண்கள்? படி படி படின்னு. ஆனா தேவனுடைய வார்த்தையை அப்படி உட்கார்ந்து நம்ம சொல்லிக் கொடுப்போமாங்க? சொல்லிக் கொடுப்போமா? வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் சர்ச்சுக்கு வந்தாலே ஆச்சு, வரலன்னா அது கூட கிடையாது. இப்படி இருந்தா நம்முடைய பிள்ளைங்க உருப்பட முடியுமாங்க? உருப்பட முடியுமா? அடுத்து ஒரு ஆளை பத்தி பார்க்கலாமா? அடுத்து ஒரு ஆள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அடுத்து ஒரு ஸ்திரீ பார்க்கலாம். ஏவாளை குறித்து பார்த்தோம். அடுத்து ஒரு ஸ்திரீ. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம் 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 தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன விஷயங்கள் இது. இதோ வானத்தை காட்டி நட்சத்திரங்களை காட்டி இப்படி எண்ண முடியாதபடிக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்னாரா? பிள்ளை இல்லாது இருந்தார் ஆபிரகாம். தேவன் அழைத்து அவரை வெளியே கொண்டு வந்து வானத்தை காட்டி நட்சத்திரங்களை காட்டி இப்படியாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இப்போ இந்த வார்த்தையை சாராளுக்கும் என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பார். ஆனால் சாராள் என்ன செய்தாங்க தெரியுமா? அப்படியாங்க தேவன் அப்படியாக சொன்னாரா? வானத்து நட்சத்திரங்களை போல நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவாரா? ஐயோ ரொம்ப சந்தோஷங்க, நம்ம அதுக்காக என்ன செய்யலாங்க? காத்திருக்கலாங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னாங்களா? இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த 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 வார்த்தை 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 16ஆம் அதிகாரம் வரத்துக்குள்ள அந்த அம்மா என்ன பண்ணாங்களா பாருங்க. 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். அப்படி தேவன் சொன்ன வார்த்தையை இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவர் சொல்லுவார், அவருக்கு ஒரு வேலை இல்லை, அது வரைக்கும் யார் வெயிட் பண்ணுறது? தானே தானே அர்த்தம்? திரும்ப யார் மேலே பழைய போட்டாங்க? கர்த்தர். கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை என்ன செஞ்சிருக்காரு? அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அடைத்து, என்னங்க கர்ப்பத்தை அடைப்பவராங்க தேவன் சொல்லுவார் இல்லையா? கர்ப்பத்தை திறக்கிறவர் நான், அதை மூடுவேனா அப்படின்னு சொன்ன தேவன் கர்ப்பத்தை அடைத்து வைப்பாராங்க. யார் மேலே பழைய போட்டாங்க அவங்க? யார் மேலங்க? தேவன் மீதே. கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால் நீ என்னுடைய அடிமை பெண்ணை சேரும், அவளால் என்னுடைய வீடு கட்டப்படும். நல்ல ஆலோசனையா இது? நல்ல ஆலோசனையாங்க இது? வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பேச்சை பேசலாமா புருஷனிடத்துல? தவறான ஆலோசனை கொடுத்தால் ஆபிரகாமுக்கு, அவரும் சான்ஸ்ன்னு போயிட்டாரா? யார் பிறந்தது? யாருமா பிறந்தது? இஸ்மவேல் பிறந்தார். இஸ்மவேல் பிறந்த பிறகு அடிமை பெண்ணுக்கு என்னவானது?
ஒரு பெரிய பெருமை வந்துடுச்சு. அது வரைக்கும் சாரால எஜமாட்டி எஜமாட்டின்னு கூட்டின்னு வந்தவங்க ஆபிரகாமுக்கு மனைவியாக ஆன பின்பு எஜமாட்டியை மதித்தாங்களா அப்படின்னு கேட்டா மதிக்கல. சாராலை அற்பமாக எண்ணினாள்னு இருக்கும் பைபிள்ல. சாராலை எப்படி எண்ணினாங்களாம்? அற்பமாய். பிள்ளை நான் பெத்த என்ன அப்படி புரிஞ்சுதா? அற்பமாய் எண்ணினாள். உடனே அடுத்து சாராளம் என்ன செய்வாங்க? தேவனிடத்துல போய் கதறுவாங்க. அப்ப வராரு தேவன் அவங்களுக்கு நினப்புல. எப்ப வராரு? அற்பமாய் எண்ணி தன்னை அவமானப்படுத்தும் பொழுது சாராளுக்கு புத்தி வந்தது. அப்ப கடவுள்கிட்ட வராங்க. எனக்கு அநியாயம் நடந்துச்சு கடவுளே, என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. அந்த அடிமை பெண்ணையும் இல்லையாங்க. அடுத்து ஈசாக்கு பிறந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க? ஈசாக்கு பிறந்த பிறகு என்ன செய்வாங்க? அந்த அடிமை பெண்ணையும் அந்த இஸ்மவேலையும் நீங்க என்ன செய்யணும்? இப்பயே துரத்தி விடுங்க. அவரு என்ன செய்வாரு? துரத்தி விட்டுருவாரு. இது ஏதோ நம்ம சாதாரணமா படிச்சு கடந்து போயிட்டோமா? இஸ்மவேல் சந்ததி யார் தெரியுமா? இப்போ எத்தனை பேருக்கு தெரியுங்க இஸ்மவேல் சந்ததி? இன்றைக்கு யாருங்க? இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறதே உலகத்தின் ஒரு மூலையில், ஈரானில், அவங்க தான் அது. அவங்க யாரோ இல்லை, ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கும் என்னங்க இஸ்மவேல் 2 கர்ப்பம் என்னங்க, 2 பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைங்க தான். அவர்களுக்குள்ள யுத்தம் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் யார்? காரணம் யாருங்க? யார்? சத்தமா சொல்லுங்க. யாரு? சாராள். சாராளுடைய அந்த தவறான ஆலோசனை. என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா? அன்னைக்கு அவங்க செய்த அந்த சின்ன தப்பு இன்றைய வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் பயப்படுகிறது அவர்களை பார்த்து. அந்த அம்மா பண்ண ஒரு சின்ன விஷயம். பெண்கள் ஏதோ சாதாரணப்பட்டவங்க கிடையாது பாருங்க. உலக போருக்கே காரணம் யாருங்க? ஒரு சாராள் அம்மா. என்னங்க தவறான ஆலோசனை. இப்படிப்பட்ட பேச்சை பெண்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சரியாங்க? வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்றால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு பைபிள்ல. ஸ்திரீகள் பேசினார்கள் பேச்சு நல்ல பேச்சு கிடையாது. அவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். எத்தனையோ வார்த்தைகள் இல்லையா? நம்ம படிச்ச லாஸ்ட் கிளாஸ்ல கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம், அப்புறம் 7ஆம் வசனம் எழுதிக்கோ. என்ன இருக்கு? அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். என்னங்க இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கீழ்ப்படிந்தாங்களாங்க? ஏவாள் ஆகட்டும் அல்லது சாராள் ஆகட்டும் கீழ்ப்படிந்தார்களா? தேவனுடைய ஆலோசனை மதித்தார்களா? இன்னும் எப்படிப்பட்டவர்கள்னா ஸ்திரீகள் தேவன்கிட்டயே பொய்யை பேசுகிற அளவுக்கு தைரியமானவர்கள். தெரியுமா? இந்த 3 புருஷர்கள் வருவாங்க. அந்த சந்தர்ப்பம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 புருஷர்கள் வருவாங்க. கூடாரத்தை உள்ள அவங்க பேசி, கூடாரத்தில் அந்த பக்கம் தாராளம்மா நிற்பாங்க. அங்கே தேவன் வந்து சொல்லுவார், உனக்கு வந்து பிள்ளை பிறக்கும்பா, உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி பக்கம் நிற்கிற சாராளம் என்ன பண்ணுவாங்க? நகைப்பாங்க, சிரிப்பாங்க. பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. ரைட்? சிரிச்சிட்டாங்க. இப்போ கடவுள் கேட்பாரு, சாராள் ஏன் சிரிச்ச? ஏன் சிரிச்ச? கடவுள் கேட்குற. யார் கேட்குறாமா? புருஷன் கேட்கல, யாரோ கேட்கல. யார் கேட்டா? கடவுளே கேட்குறாரு. சாராளே நீ ஏன் சிரிச்ச? அந்த அம்மா என்ன சொல்லணும்? ஐயோ தெரியாம சிரிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க தேவனே, அப்படிதானே சொல்லணும். என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் சிரிக்கல. பொய். யார்கிட்ட சொன்னாங்க? தேவனிடத்திலேயே. தேவன்கிட்டயே பொய் பேசுற அளவிற்கு
பெரிய தைரியசாலிகள் யார் என்றால் ஸ்திரீகளாகிய நாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பேச்சை நாம் பேசக்கூடாது. தான் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்றால் இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை சபையிலே பேசக்கூடாது. இங்கே 1 கொரிந்தியர் அந்த சந்தர்ப்பம் எடுத்துக்கலாம். ஏன் சொன்னார் பவுல், ஏன் அப்படியாக சொன்னார் என்று அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் நீங்கள் எழுதிக்கோங்க. 26லேருந்து 33 வரைக்கும் வீட்டில் போய் படிக்கணும். சரியா? வீட்டில் போய் படிக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை படிக்கும்போது அன்றைக்கு முழுமையான பைபிள் அன்னைக்கு இல்லை. கரெக்டா? கொரிந்தியருக்கு கவனிங்க, என்ன கவனிங்க, நீங்கள் வசனம் எழுதிட்டீங்களா? என்ன கவனிங்க. கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதும்போது முழுமையான வேதாகமம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அப்பொழுதுதான் புதிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 58 எழுதினார் இந்த வார்த்தைகள். 56, 57 அந்த நாட்களில் எழுதுறார். கிபி. அன்றைக்கு யாருடைய காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இன்னும் வசனம் முழுமை அடையலை, இன்னும் சத்தியமானது முழுமை அடையலை, புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே நேரடியாக சபைகளில் இறங்கி நிறைய விஷயங்களை செய்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்? அற்புத அடையாளங்களை செய்கிறார், அப்புறம் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார், அந்த வரத்தை கொடுக்கிறார், அப்புறம் நோய்களை குணமாக்குகின்ற வரத்தை கொடுக்கிறார். இப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய காலம் அது. சபைகளில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கின்ற காலம் அது. சபையில் என்ன செய்கிறாங்க? ஆளுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கு, நான் என்ன செய்கிறேன்? நான் நோய்களை சுகமாக்குறேன், நான் சங்கீதம் பாடுறேன், நான் என்ன செய்கிறேன்? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அப்புறம் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சபையில் ஒரே குழப்பம், கலக்கம், கலகம். சபையில் என்ன ஆகுதுங்க? ஒரே கலகம், ஒரே கூச்சல், ஒரே குழப்பம். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். சபைகளில் இப்படி கலகம் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, கூச்சல் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதனால சபைகளில் நீங்கள் எப்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை எப்படியாக நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்கிற அந்த வழிமுறையை தேவன் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார் பவுலானவர் மூலமாக. இதோ அந்நிய பாஷை பேச வேண்டுமா? இப்படியாக பேசுங்கள். இதோ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமா? இப்படியா 1, 2 பேர் சொல்லுங்க. எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவா நடக்கணும் அப்படின்ட்டு சில வழிகாட்டுதல்களை பவுலானவர் அந்த சபைக்கு எழுதுகிறார். ஸோ ஆல்ரெடி சபையில் ஒரு கலகம், ஒரு கூச்சல், குழப்பம் இருக்கும்போது அதில் இப்போ யார் வந்துடுறா? பெண்களும் வந்துடுறாங்க. பெண்களும் வந்து நாங்களும் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? நாங்களும் எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு குழப்பம் அங்கே போயிட்டு இருக்கும்போது என்னங்க புரியணும்னா, சண்டை போயிட்டு இருக்குது ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஆம்பளையும் பேசிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவு அந்த பேசி அப்படியே முடிஞ்சிடும், அந்த சண்டை பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிடும். ரைட்? இப்போ அந்த சண்டைக்குள்ள ஒரு ஒரு பொம்பளை போனால் போதும். எத்தனை பொம்பளைங்க? ஒரே ஒரு பொம்பளை போனால் போதும். சண்டை என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து வெட்டு குத்து போகிற அளவுக்கு ஆயிடுங்க. பெண்களுடைய வாய் அப்படிப்பட்ட வாய். நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க, பார்த்துறீங்களா? நான் ஸ்டாப். எப்படி தான் வருமோ என்னங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்றது கூட அந்த மாதிரி ரைமிங்லாம் வராது. ஆனால் ஒரு சண்டை என்று ஆரம்பித்தால் என்னங்க ஒரு வாரம் கூட போவோம் அந்த சண்டை. அதுக்காக தான் சொன்னார் அந்த வார்த்தையை. என்னன்னு? சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குது. அதனால நீங்களும் என்ன செய்யாதீங்க, அங்கே போய் பிரச்சனைக்கு உள்ளாகாதீங்க. நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்ன செய்யுங்க? வீட்டில் போய் உங்கள் புருஷங்கிட்ட கேளுங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை தான் சொன்னார். தவிர மொத்தமாக சபையில் பெண்கள் பேசவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல.
எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, நம்ம அரசாங்கம் சொல்லலையா, ரொம்ப மழை பெய்யும் போது அரசாங்கம் நம்ம சொல்கிறோம், ரொம்ப மழை வருது, அதனால் என்ன செய்யாதீங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க இப்படி சொல்லுவாங்களா? ரொம்ப மழை வருது அதனால் என்ன செய்யாதீங்க, வெளியே போகாதீங்க. இப்போ இந்த வெளியே போகாதீங்கன்ற அந்த வார்த்தை எதன் மீது ஆதாரப்பட்டிருக்கு? எதன் மீதுங்க ஆதாரப்பட்டிருக்கு? மழை வருவதால் வெளியே போகாதீங்க அதானுங்க அர்த்தம். இல்லை வெளியவே போகக்கூடாதா? வெளியே போகக்கூடாதுன்னு அர்த்தமா? இதோட பெண்கள் வெளியவே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தமாங்க? மழை வர்றதுனால என்ன செய்யாதீங்க, வெளியே போகாதீங்கன்னு சொன்னார். அவள் மழை நின்ன பிறகு என்ன செய்யணும்? போகலாம் வரலாம். ஸோ அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயம் என்னன்னா, சபையிலே ஏற்கனவே கூச்சல் குழப்பம் இருக்கு ஆண்களுக்குள்ளேயே. அதனால் பெண்கள் நீங்கள் என்ன செய்ய வேணாம், அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏதாவது கத்துக்கணும்னா வீட்டில் போய் நீங்க கத்துக்கோங்க, அங்க பேசாதீங்க, அது பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதை பண்ணாங்க பாருங்க, ஏவாள் பிரச்சனை. இதை பண்ணாங்க பாருங்க, யாரு? சாராள் பிரச்சனை. தேவையில்லாத பேசி பிரச்சனை வந்துடும்மா. தேவையில்லாத பேச்சை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரே தவிர பெண்கள் பேசவே கூடாது என்று பொருள் அல்ல. புரிஞ்சுதா? ஏன் பேசக்கூடாது சொன்னார் சொல்லுங்க ஒரு ஆளு. ஏன் பேசக்கூடாது சொன்னாருங்க? புரிஞ்சுதாப்பா? ஏன் பேசக்கூடாது சொன்னாரு? ஆல்ரெடி கலகம் நடந்துட்டு இருக்கு, அதனால என்ன செய்யாதீங்க, ஒரு சஜஷனா சொன்னார், டைம்ல பேசாதீங்க. சண்டை நடக்கும்போது அமைதியாட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ். ஒரு ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச போவோம், அப்படியே மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட. ஸோ அதனால பேச வேணான்னு சொன்னார். மற்றபடி பெண்கள் சபையில் போதிக்கலாமா பேசலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக பேசலாம், போதிக்கலாம். எப்பொழுது, எப்போ பேசலாம்? எப்போ பேசலாங்க? எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், என்ன செய்யணும்? எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? பேசுங்க, என்ன செய்யணும்? என்ன படிக்கணும்? சொல்லுங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், என்ன செய்யணுங்க? முதல்ல மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும், முதல்ல எக்ஸாம் எழுதணும், அப்புறம் போய் சேரணும். எத்தனை ஆண்டுகள் படிக்கணும்? 5 ஆண்டுகள் படிக்கணும். 5 ஆண்டு படித்தா டாக்டரா? இல்லை, அப்பயும் அரை டாக்டர் தான். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் ஒரு டாக்டராக ஆக முடியும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுவாகனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் போய் நிற்க முடியும். கரெக்டா? ஸோ தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், ப்ராக்டிஸ் வேணும். இன்றைக்கு நான் என் கூட வந்திருக்காங்க ஒரு 4-5 பேர். நீங்கள் பைபிள் ஏதாவது டாபிக் கேட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் பேசுவாங்க. எப்படி அந்த பேச்சு வந்தது? எப்படி அந்த பேச்சு வந்ததுங்க? 4 ஆண்டுகள் ப்ராக்டிஸ். 1 வருஷம் 6 மாதம் கிடையாது. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். சரி, 4 ஆண்டுகள் படித்து விட்ட உடனே இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துடுமானா வராது. சிறிய சிறிய வீடுகளிலே போய் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், சொல்லணும். ஒருத்தருக்கு 2 பேருக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் ஆயிட்டு அப்போ வரணுங்க போதிப்பதற்கு. வீட்டிலே முதலாவது போதிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கே நீங்கள் போதிக்காத போது, அவர்களையே தேவனுடைய வழியில் நடத்தாத போது நீங்கள் வெளியில போய் யாரை மாற்ற முடியும்? யாராவது மாற்ற முடியுமா? என்ன கேட்பாங்க? நீங்களே சொல்லுங்க. உன் பிள்ளையே ஒழுங்கா இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? பிள்ளைக்கே நீ ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல, அவனே வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான், நீ வந்து எனக்கு சொல்ற கேட்பாங்களா இல்லையாங்க? அப்போ போதனை முதலாவது எங்கே நடக்க வேண்டும்? வீட்டிலே. வீட்டிலே தீத்து
தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வேகமா. ஒரு நிமிஷம். ம் ம் பாலிய ஸ்திரீகள் ஆ ஆ எப்படி இருக்கணுமாங்க? புருஷனிடத்திலையும் பிள்ளைங்களிடத்திலையும் எப்படி இருக்கணுமா? அன்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தியுள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களும், கற்புள்ளவர்களாக, வீட்டில் தரித்திருக்கிறவர்களும். வீட்டிலே தரித்திருக்கிறவர்களா. நிறைய பேர் வீட்டில் தங்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சுத்துங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்காக சுத்துங்க, தப்பு கிடையாது. அட சும்மாவே சுத்தின்னு இருப்பாங்க நிறைய பேர் வீட்டில். அது இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? அங்கே போவாங்க இங்கே போவாங்க, தப்பு. வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும், நல்லவர்களும், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி, புருஷருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க, இதோ பிள்ளைகளுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருங்க. நம்ம பைபிள்ல நற்காரியம்னு இருக்குங்க. தெலுங்கு பைபிள்ல சத்திய சத்திய கிரியைகள்னு இருக்கும். என்ன இருக்குங்க? சத்திய கிரியைகளை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள். சத்தியத்தை குறித்து வீட்டிலே போதனை நடக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும். சொல்லணும்னா முதல்ல நீங்க கத்துக்கணும், பிராக்டிஸ் ஆகணும், கத்துக்கிட்டே சொல்லணுங்க. அதுதான் விஷயமே. என்னங்க 5 வருஷம் படிக்காம யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட, நான் டெய்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேங்க, நான் டெய்லி ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளலாம் நான் போயிட்டு வரேன், எனக்கு தெரியும் இதுதான் கத்தி, இதுதான் வந்து சிசரு, நான் டெய்லியும் நான் பார்ப்பேன், ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நான் பார்ப்பேன், ஆனால் நான் படிக்கலை, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேன், நீங்கள் வேணால் வாங்கலை, நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படி சொன்னால் நீங்கள் பண்ணிப்பீங்களா? என்ன கேட்பீங்க? என்ன சொல்லுவீங்க? படிச்சியா? நீ போயிட்டு வர்றது முக்கியம் இல்லை, நீ போயிட்டு வர்றது முக்கியம் இல்லை. படிப்பு தேறினவர்களாக, பிராக்டிஸ் பண்ணவங்களாக இருக்கணும். அவர்களே போதிக்க முடியும். ஸோ ஸ்திரீகள் உபதேசம் பண்ணலாமா என்றால் கண்டிப்பாக பண்ணலாம். எங்கே பண்ணலாம்? முதல்ல வீட்டிலே பண்ண வேண்டும். அதுக்கடுத்து எங்கே பண்ணணும்? அடுத்து சபையிலே பண்ணலாம். சபையில் பண்ணலாம். என்னங்க, ஸ்தேவானுக்கு அப்போலோக்கு வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? அவருக்கு தேவனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? அப்போலோக்கு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. யார் இவர்கள்? கணவன் மனைவி. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்போலோவுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்பித்து அவனை தேறினவனாக மாற்றினார்கள். ஆக்கில்லா இருக்கும்போது பிரிஸ்கில்லா பேசலாமாங்க? புருஷன் இருக்கும்போது பெண்கள் பேசலாமா? பேசக்கூடாதா? பேசலாம். அவர்களும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கலாம். இருவரும் இணைந்து அப்போலோவை உருவாக்கினார்கள். இன்றைக்கு பெண்கள் சபையில் பெண்கள் என்னங்க, பெண்கள் அதிகம். எல்லா சபையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் என்னன்னா அவர்கள் தேவனுடைய செய்தியை சொல்லுகின்ற அளவிற்கு வளரவில்லை. என்னங்க, எல்லாம் வளரணும், எல்லாம் பேசணும், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது ஆண் பெண் இருவருக்குமே கொடுக்கப்பட்ட தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலை வெறும் ஆண்கள் மட்டும் செய்வதல்ல, பெண்களும். என இருவருமே தேவனுடைய பார்வையில் சமமானவர்கள். அவர்கள் மட்டும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. சபையில் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை திருவிருந்து வாங்குறீங்க இல்லையா? திருவிருந்து வாங்கும்போது நம்ம படிக்கிறோம், ஒரு என்ன வசனம் படிப்போம்? கொரிந்தியருக்கு எழுதினா 1 நிருபம் 11ஆம் அதிகாரம் படிப்போம். வருவீங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்கும். நீங்களும் அப்பரசெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? அதில் ஒரு வார்த்தை இருக்கும். என்னென்னு? இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை
தெரிவிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அனைவருமே கர்த்தருடைய மரணத்தை வெளியே சென்று தெரிவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அப்பத்தை மட்டும் புசிச்சு குடிச்சிட்டு போயிடுறீங்களா? மரணத்தை தெரிவிக்கிறீங்களா? அறிவிக்கிறீங்களா? அறிவிக்கிற வேலையில் இருக்கிறீங்களா? அப்படி அறிவிக்கிற வேலையில் இல்லைன்னா நீங்களும் இயேசுவானவரை கொன்ற குற்றவாளிகளில் ஒருவராக மாறுவீர்கள். சொல்லலன்னா இன்னொரு வார்த்தை கூட இருக்கும் இல்லையா? இன்னொரு வார்த்தை என்னது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள யாரெல்லாம் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய பார்வையில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக சமமானவர்களாக. எந்த பேதமையும் தேவன் பார்க்கவில்லை நம் மீது. ஏதோ ஒரு இடத்துல பேசக்கூடாதுன்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பெண்களை என்ன செய்யக்கூடாது, சபையில் பேசக்கூடாது சொல்லி அன்னைக்கு முடக்கி வச்சது போல இன்னைக்கு முடக்கி வைக்கிறார்கள் சில போதகர்கள். அவங்க போதகர் என்னுடைய வார்த்தை என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. எத்தனை நல்ல காரியம். நீங்களும் கூட என்ன செய்யணுங்க? கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். கடைசியா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பாருங்க. தேவனுடைய ஊழியத்துல பெண்கள் எப்படிலாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 2ஆம் வசனம் போடுப்பா. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும். யாருங்க இவங்க? எயோதியாள் பெண். எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இந்த எயோதியாலும் சிந்திகேயாலும் என்ன செய்தார்கள்? அடுத்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உதவியா இருக்கும்படி உன்னை. எவர்களுக்கு? எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் உதவியாக நீ இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆஹா, அவர்களுடைய நாமங்கள். யாருடைய நாமங்கள்? சுவிசேஷ விஷயத்தில் யாரெல்லாம் பிரயாசப்பட்டார்களோ அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. நம்ம பேர் இருக்குமா? நம்ம பேர் இருக்குமாங்க? எப்பயாவது ஆலோசிச்சு ஜீவ புஸ்தகத்துல எப்போ பேர் என்னங்க? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதுறத பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. என் பேர் எங்க வரணும்? ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கணும். ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கணும். அப்புறம் ஏதாவது அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குதா இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, அங்கே யார் பேர் இருக்கணும்? என் பேர் இருக்கணும். கின்னஸ் புக்கில் என் பேர் இருக்கணும். ஜீவ புத்தகத்தில் இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாதபடி காணப்படாதவன் எவனோ அவன் எங்கே போவான்? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் யாரோடைய பேரெல்லாம் எழுதப்படலையோ, பேர் இல்லாதவங்க எல்லாம் எங்கே போவாங்க? அக்கினி கடல்ல போவாங்க. கவலை இல்லையா உங்களுக்கு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? எயோதியாலும் சிந்திக்கையாலும் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நாமங்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்களுடைய பெயரையும் கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணுங்க? சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இதில் பிரயாசம் வராதுங்க.
இதில் பிரயாசம் வராது. மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம பிரயாசப்படுவோம். தேவன் அப்படின்னு வந்துட்டாலே அந்த சோம்பேறித்தனம் எங்கேருந்து வருமோ நமக்கு தெரியாதுங்க. இப்படி வந்துடும். மற்ற இடத்திற்கு இந்த கால் ஓடுவது எப்படியோ சபைக்கு வரும்போது அப்படி ஓடி வருமாங்க. போய்க்கலாம். அப்போதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அந்த வேகம், வேலைக்கு போறதுல இருக்கிற வேகம், பள்ளிக்கூடத்துக்கு போக இருக்கிற வேகம், மற்ற விஷயங்களுக்கு போகிறப்ப இருக்கிற வேகம் தேவனுடைய காரியம், தேவனுடைய விஷயம் என்றால் இருக்காது. நாளைக்கு டூருக்கு போறீங்கன்னா நைட்டு தூங்குவீங்களா? நாளைக்கு டூருக்கு போறீங்கன்னா நைட்டு தூங்குவீங்களாங்க? தூக்கம் வராது உங்களுக்கு. ஏன்னா அது அவ்வளோ பிடிக்குது. இது பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி. நாம் யாரும் தெரியுமா? இப்போ கூட ஒரு பாட்டு பாடினீங்க, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே அப்படின்னு பாடினீங்க. உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? எங்க இருக்கு அந்த வார்த்தை பைபிள்ல தெரியுமா? எங்க இருக்கு அந்த ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே? எங்கம்மா இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கு? பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னங்க? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி. யாருங்க ஒளி? யாரு? உலகத்துக்கு வந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு உங்களை வரவழைத்த அந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார் தேவன். வெறும் ஆண்களை மட்டுமல்ல, உங்கள் அனைவரையும், ஆண் பெண் இருவரையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு. அப்படி அறிவிப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தையா? நீங்களும் தான் அறிவிக்கணும். நீங்களும் தான் அவருடைய புண்ணியங்களை வெளியே போய் அறிவிக்க வேண்டும். அறிவித்தால் மட்டுமே பரலோகம். வேலை செய்தவர்களுக்கு மட்டுமே கூலி இல்லையா? 30 நாள் வீட்டில் சும்மா இருந்துட்டு 1ஆம் தேதி போய் நீங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்பீங்களா? யார்கிட்ட போய் கேட்பீங்க? 30 நாள் வீட்டில் இருந்துட்டு 1ஆம் தேதி போய் சம்பளம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னங்க சொல்லுவாங்க? வேலையே செய்யாமல் உனக்கு என்ன சம்பளம் கேட்குற நீ? வெறும் கவரை கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா உலகத்தில் கூலி இல்லை. இது நியாயம், இது தர்மம்னும் போது தேவனுடைய வேலையை செய்யாதவர்களுக்கு பரலோகத்தை கொடுக்க வேண்டுமா? அது நியாயமா? அது நியாயமாங்க? கொடுக்க மாட்டாருங்க. இயேசுவானவர் அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனையாக பூமியின் மீது வேலை செய்தார் உங்களுக்கு தெரியும். இதோ இப்ப படிச்சோம், எத்தனையோ ஸ்திரீகள் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டார்கள். இயேசுவானவர் ஊழியம் செய்த போது எத்தனையோ அநேக ஸ்திரீகள் அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகள் மூலமாக உதவி செய்தார்கள். இருக்கு பைபிள்ல. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எழுதிக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3. இப்படியாக அநேக ஸ்திரீகள் தேவனுடைய வேலையிலே தேவனுடைய காரியத்தை தேவனுடைய வசனங்களை அறிவிக்கின்ற பணியில இருந்தார்கள் ஸ்திரீகள். ஏன் ஒரு சபைக்கு ஊழியக்காரியாக கூட இருந்தாங்க. பைபிள்ல இருக்காங்க. கெங்கரேயா ஊர் சபைக்கு யாருங்க தெரியுமா உங்களுக்கு? கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி யாரு? யார் தெரியுமா? பெபேயாள். அந்த அம்மா சபைக்கே ஊழியக்காரியாக இருந்தாங்க. பெண்கள் பேசக்கூடாதா? பெண்கள் பேசலாமா பேசக்கூடாதா? பேசணும். தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். அறிவிக்கிற எல்லாருமே செய்யணுங்க. ஆண் பெண் என்ற பேதமை இல்லை. அனைவருமே தேவனுடைய வார்த்தையை
அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவானவர் நம்மை சம்பாதித்தார். எப்படி சம்பாதிச்சாருங்க? இப்போ நீங்க நிறைய விஷயங்களை சம்பாதிப்பீங்க, கவனிங்க. உங்க வீட்டில் டிவி சம்பாதிச்சிருப்பீங்க, கரெக்டாக? எப்படி சம்பாதிச்சிருப்பீங்க? டிவி வாங்கியிருப்பீங்க இல்லையா? எப்படி வாங்கியிருப்பீங்க? டிவி வாங்க எவ்வளோ ஆச்சு? ஒரு 10,000 15,000 இல்லையா? டிவி 10,000, ஃப்ரிட்ஜு ஒரு 20,000, ரைட்? ஃப்ரிட்ஜு வாங்கினீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, வாஷிங் மிஷின் வாங்கினீங்க. இதெல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க? வாங்கியிருப்பீங்க. சம்பாதித்து கொண்ட பொருட்கள். எதுக்கு வாங்கிக்கிட்டீங்க? எதற்கு வாங்கிக்கிட்டீங்க? அந்த பொருட்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? பயன்படணும், வேலை செய்யணும், கரெக்டா? அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு என்ன? டிவி வாங்கிட்டு டிவி ஓடலன்னா என்னங்க, எப்படி இருக்கும் நமக்கு? அதே போல் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வாஷிங் மிஷின் ஓடலன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் இவ்வளோ காசு கொடுத்து சம்பாதிச்சு வாங்கின அந்த பொருள் எனக்கு வேலை செய்ய மாட்டேதான். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு வேதனை இருக்கும் இல்லையா? ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிச்சா ஒன்று கூட வேலை செய்யலன்னும் போது உங்களுக்கு கஷ்டம் வரும் இல்லையா? இப்போ இந்த பொருட்கள் எதையுமே நீங்கள் உயிரை கொடுத்து வாங்கலை, கரெக்டா? டிவி வாங்க நான் உயிரை கொடுத்தேன் அப்படி சொல்லுவீங்களா யாராவது? ஜஸ்ட்டு 15,000 கொடுத்து வாங்கினீங்க. ஃப்ரிட்ஜு வாங்க உயிரை கொடுத்து நான் ஃப்ரிட்ஜை வாங்கினேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல? அதெல்லாம் உயிரை கொடுத்து வாங்கலை. ஆனால் இயேசுவானவர் நம்ம எப்படி வாங்கினாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை வாங்கினார். இயேசுவானவர் நம்மை உயிரை கொடுத்து வாங்கினார். அப்படி வாங்கிய நாம் தேவனுக்கு என்ன செய்யறோங்க? நீங்க 10,000 15,000 கொடுத்து வாங்கின பொருளே உங்களுக்கு பயன்படாத போது உங்களுக்கு வேதனை, துக்கம் வருகிறதே. தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களை சம்பாதித்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னவாக பயன்படுகிறீர்கள் அவருடைய வேலைக்கு? தேவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்குங்க? சபைக்கு தலை கிறிஸ்து. தலை யாருங்க? நம்ம என்னவா இருக்கிறோம்? அவயவங்களா இருக்கிறோம். அவயவங்களா இருக்கிறோம், ரைட்? அவயவங்கள் வேலை செய்யலைன்னா தலைக்கு எப்படி இருக்குங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்க கையில லைட்டா அடிபட்டாலே இந்த வலி நமக்கு எங்க தெரியும்? மண்டையில தெரியும். நமக்கு உடம்புல ஏதாவது பாதிப்பாச்சுன்னா மண்டையில வலிக்கணும் எங்க. இப்படி அவயவங்கள், ஒவ்வொரு அவயவமும் என்னங்க, இந்த அவயவம்லாம் ஆண் பெண் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த அவயவம். வெறும் ஆண் மட்டும் கிடையாது. தேவனுடைய சபையிலே இருவருமே வேலை செய்ய வேண்டும், இருவருமே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். இருவருக்குமே சபை, இருவருக்குமே தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு, அந்த தலைக்கு அவயவங்களாக இருக்கின்ற நாம் வேலை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல இந்த பூமியின் மீது நாம் இருக்க வேண்டுமாம். சுடர்களைப் போல, சுடர்களைப் போல, ஸ்டார்ஸ். நம்ம ஸ்டார்ஸா இருக்கணுங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க ஸ்டாருங்க பின்னாடி ஓடுவாங்க, ஸ்டார் பின்னாடி. தேவன் நம்மளே ஸ்டாரா இருக்க சொன்னா நம்மளும் ஸ்டாரா இருக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்க எவனோ ஒருத்தனை ஸ்டார் நினைச்சு அவன் பின்னாடி ஓடி நிற்பாங்க. போதும். சபையில பெண்கள் பேசலாமா? பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாம். தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அது அனைவருக்குமான வேலை. முதலாவது பெண்ணானவள் தன்னுடைய வீட்டை நடத்த வேண்டும். வீட்டை நடத்த வேண்டும். வீட்டிலே கணவனையும் பிள்ளைகளையும் தேவனுடைய நற்காரியங்கள்ல நடத்தி கொண்டு போகணும். முதலாவது நாம் சாதிக்க வேண்டியது எங்கே? வீட்டில். அப்புறம் வெளியே. நாம் வீட்டிலே சாதிக்க வேண்டும் என்றாலும் வெளியிலே சென்று சாதிக்க வேண்டும் என்றாலும் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? இதுதான் பாடத்தினுடைய ஃபுல் சாராம்சம். இதுதான். எங்கே சாதிக்க வேண்டும் என்றாலும் நமக்கு முதல்ல அந்த அறிவு வேணும். அந்த அறிவை பெற்றுக்கொண்டு
வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையிலே வளர்த்து, வீட்டை முதலாவது தேவனுடைய கிரியைகளில் நடத்தி, அடுத்து எங்கே போகணுங்க? வெளியே சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற வேலையிலே நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் விழிப்படைய வேண்டும். ஏதோ அப்படியே அமர்ந்திருக்க கூடாது. நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை பெருகச் செய்ய வேண்டும். புரியுதாங்க? எல்லாருமே வேலை செய்யணும். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். ரைட்? ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களாய் மாற வேண்டிய சில காரியம் இல்லாமல் உம்முடைய வசனத்திலே நாங்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாய், இதிலே அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டவர்களாய், வசனத்தை தகப்பனை நன்றாக கற்றுக்கொண்டு முதலாவது எங்களுடைய வீட்டை தகப்பனை நாங்கள் வார்த்தையின்படி நடத்தி, அதன் பிறகு தகப்பனை இந்த உலகத்தில் உள்ள அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்துகின்ற நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நாங்கள் வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு இருக்க எங்களுக்கு எப்பொழுதும் தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாய் வீட்டை உம்முடைய வசனத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு நிரப்பும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறோடும் ஜீவன். ஹல்லேலூயா. நம் கடந்த நாட்கள்